இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல எபேசியர் 6 அதிகாரம் 4 வசனத்துல, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆண்டவர் இந்த வசனத்துல பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு போதனையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஏற்ற சிற்சையும் போதனையிலையும் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல போட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்ததான காரியத்தை போதிக்கிறத விட உலகத்தின் காரியங்கள் குறித்தும் உலகத்துல எதெல்லாம் ப்ரியாரிட்டி எதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு மல்டிபிள் கிளாஸஸ்ல அப்புறம் டியூஷன்ஸ் இந்த மாதிரி பிள்ளைங்களை ஆக்கியபைடா வைக்கிற பேரண்ட்ஸ் தான் அநேகர் இருக்காங்க. இன்னும் ஒருபடி எக்ஸ்ட்ரா ஞாயிற்றுக்கிழமை கூட பிள்ளைகளை முழு நேரமும் சபைக்கு கூட்டிட்டு வரதை விட டியூஷன் இல்லைன்னா மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு கூட்டிட்டு போற பேரண்ட்ஸ் தான் அநேகர் இருக்காங்க. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கறத யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய முக்கியத்துவங்களை சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வரப்போற ஜெனரேஷன் ஆண்டவரை அறியாம கூட போகலாம். ஸோ அப்போ ஆண்டவருடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். பிள்ளைகள் தினமும் வேதம் வாசிக்கிறாங்களா ஜெபிக்கிறாங்களான்னு பார்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்கள் மேல விழுந்த பெரிய கடமையா இருக்கு. ஒருவேளை நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைகள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு தினமும் நீங்க ஆண்டவருடைய காரியத்தை போதிக்கிறீங்களா, தினமும் ஆண்டவருடைய வசனத்தை பிள்ளைகளிடம் பேசுறீங்களா அப்படிங்கறத யோசித்து பார்ப்போம். சோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதம். ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்கிற தேவனா இருக்காங்க. அதனால பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையிலையும் போதனையிலையும் நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா தான் வளர்ந்து வருகிற நாட்கள்ல அவங்க ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ முடியும். Thank you. Have a beautiful day.